ஒரு ஸ்பேர் ஃபோன் இதுல வந்து கோடு வரல. இதுவும் OnePlus தான். 473 நாளா வந்து நான் இதை அப்டேட் பண்ணாம வச்சிருக்கேன், கோடு வந்துருமோன்னு. இந்த ஸ்பேர் போனை வச்சு இப்போதைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கோடு வந்தது அப்படியே தான் இருக்கு. ஆர்த்தடாக்ஸான போன் இது. அப்படியே நேரா ஒரு கோடு சென்டர்ல கோடு. ஏதாச்சும் பிஃபோர் ஆஃப்டர் மீம்லாம் வந்துச்சுன்னா கரெக்டா பிரிப்பான். காப் மாதிரி ஃபீல் பண்ண. அந்த அளவுக்கு சென்டர்ல போட்டுருக்கான் கோடு. இதுவே ஒரு சந்தேகம் இருக்கு, எப்படி கரெக்டா நடுவுல விழுகுது, கொஞ்சம் தள்ளி விழுந்திருக்கலாம். இந்த வீடியோ 3 செக்ஷனா இருக்க போகுது. முதல் செக்ஷன் எப்படி இந்த லைன் வந்துச்சு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி வந்துச்சுன்றத நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் 2வது செக்ஷன் இந்த லைனை சரி பண்றதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுத்தேன், அது 2வது செக்ஷன். 3வது செக்ஷன் ஏன் இந்த வீடியோவை போடுறேன், அதுதான் 3வது செக்ஷன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட், ஹவு டிட் த லைன் கேம் கோடு எப்படி விழுந்துச்சுன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆனா ஃபைன் டே, எப்பயும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் போல பாத்ரூம்ல உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் ரீல்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் போர் அடிச்சு ஃபேஸ்புக்ல போய் மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப பார்க்கும்போது ஒரு மீம் பார்க்குறேன். லைட்டா அந்த மீம் வந்து ஓபன் பண்ணி பார்க்குறேன். லைட்டா கோடு வந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ரொம்ப ரொம்ப கண்ணுக்கே வந்து நல்லா உத்து பார்த்தாதான் தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப சட்டிலா. இப்ப இதுலயே கோடு போடுறேன் பாருங்களேன், நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நடுவுல கோடு. இப்ப நீங்க நான் பேசிட்டு இருக்கேன், அந்த கோடை வந்து நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் அந்த கோடு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அந்த மீம் பார்க்கும்போது. நான் கூட சரி மீம் போட்ட தாயில ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் போல, அவன் மீம்ல தான் போலாரு ஸ்கிரீன்லயே கோடு விழுந்தது. சரி ஏதோ பக்கு போல, சுவிட்ச் ஆஃப் பண்ணும், ட்ரை டர்னிங் இட் ஆஃப் பண்ண ஆன் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா வந்துடும் போல அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன். கோடு இருக்கு அப்படியே. ஆனா அப்பெல்லாம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலா தான் இருந்துச்சு. சரி ஓகே, லைட்டா தானே தெரியுது, பெருசா தெரியல, ஓசிடியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நானே சமாதானப்படுத்திட்டு இதை பார்க்காத, அந்த பக்கம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் புது பிரச்சனை. போனை லாக் பண்ணி இப்ப லாக் ஆயிருக்குல்ல, இதை நான் எடுத்தேன்னா பிங்க் கலர்ல லைன் வருது. பிங்க் கலர், இன்னும் கிரீனே வரல, பிங்க். எடுத்தோடனே அந்த பிங்க் வந்துட்டு அப்படியே ஃபேட் ஆயிடும். இப்ப பாருங்க, இப்ப போடுறேன், இப்ப நான் ஆஃப்ல இருக்கேன், போன் ஆஃப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆன் பண்றேன், இப்படி பிங்க் வந்துட்டு போச்சு. இப்ப நான் ஆன்ல இருக்கேன். ஸோ அந்த பிங்க் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த குட்டி லைன் சொன்னல, அது கண்ணுக்கே தெரியாத மாதிரி அந்த லைன் அப்படியே தான் இருக்கு. அந்த பிங்க் மட்டும் நான் போன் எடுக்கும்போது நல்லா வந்துட்டு போச்சு. இது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கேன்சல் மாதிரி ஸ்டேஜா போய் நம்மள டீஸ் பண்றாங்க, ஸ்ட்ரிப் டீஸ் மாதிரி லைன் டீஸ் பண்றாங்க. ஸ்கேம் தான். அது எப்படி பக்குனா உடனே வரணும், அது என்ன கொஞ்சம் கொஞ்சமா வருது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே இன்சானிட்டிக்கு தள்ளுறாங்க. அப்பதான் போனை மாத்துவான்னு சொல்றாங்க. பிங்க் லைன் வந்துச்சா, அதுக்கப்புறம் எப்பயும் போல ஸ்டேஜ் 3 பச்சை லைன் நேரா சரக்குன்னு இறக்கிட்டோம். அதுவும் இப்போ